தேங்க்ஸ். பேசணும்னு சொன்னதும் மறுமா வந்தீங்களே, அதுக்காக தான். ஏதோ நம்ம வாழ்க்கைய பத்தி முக்கியமா பேசணும் வர சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தா அப்படி சொல்லு, என்ன பேசணும்? நிறைய பேசணும். இன்னைக்கே பேசணும்னு தான் வந்தேன். அது நடந்த தப்பா சரி பண்ணிடுங்கிற எண்ணத்துலயான்னு கேட்டா எனக்கு அதுக்கான பதில் சரியா தெரியல. ஏன்னா உன் மேல எனக்கு தானே விருப்பம் அந்த மாதிரி தான் தோணுது. அதான் நான் வெளிப்படையா ப்ரப்போஸ் பண்ணேன். நீயும் வெளிப்படையாவே நீ எங்க அம்மாவையும் பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல இருக்க. உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு புரிய வச்சேன். இருந்தாலும் அதுக்கப்புறமா நான் விடாம முயற்சி பண்ணேன், உன் மனசை மாத்திட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா அது ஒரு கட்டத்துல முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம எப்படி. ஒரு நிமிஷம். நானும் உங்ககிட்ட ஓபனா தாங்க ப்ரப்போஸ் பண்ணேன். உங்க ப்ரப்போசல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட புதுசா ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி என் மேல தானா விருப்பம் வந்துச்சோ அதே மாதிரி தாங்க எனக்கும். ஆல்ரெடி அவன் நம்ம கிட்ட வசமா சிக்கி. ஆமா அத்தை, இப்ப வரைக்கும் நான் தெளிவாதான் இருக்கேன். என்னால அந்த ஆளை புருஷனால ஏத்துக்கவே முடியாது. இந்த வீடியோவை சுத்த விட்டு சொந்த காரணத்துக்காக பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட அரசியலுக்கு வர நினைக்கிறவ மக்கள் பணி செய்வாளான்னு கேள்விய வச்சே ஓட்ட அறுவடை பண்ணிருக்கலாமே. போனதை விடுங்க. இப்ப இந்த துருப்பு சீட்டை தாத்தா கிட்ட எப்படி கொண்டு போறதுன்னு மட்டும் யோசிங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு கலை? இந்த வீடியோவை கொண்டு போய் காட்டினாலே போதும். உன் தாத்தா அடுத்த செகண்டே ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு அவளை அசிங்கப்படுத்தி இங்க இருந்து அனுப்பிடுவாரு. உன் தாத்தா எதை வேணாலும் தாங்குவாரு. ஆனா நம்பிக்கை துரோகத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டாரு. இந்த வீடியோவுக்கு மேல நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. இது போதும்.